Hi everyone. Today I want to tell some medical points. உதாரணமாக ஒருவர் கல்லீரலில் கொழுப்பை குறைப்பது எவ்வாறு என்று கேட்டிருந்தார். அவர் அதை சிறிய விளக்கம் ஒன்றை தர முயற்சிக்கின்றேன். கல்லீரல் என்று சொல்லும்போது ஆங்கிலத்தில் அதை லிவர் என்று சொல்லுவோம். லிவரிலே சாதாரணமாக ஈரலில் படிவது என்று சொன்னால் உடல் முழுவதுமே கொழுப்பு படியும் பொழுது ஈரலில் ஒரு பகுதியாக படிக்கின்றது. அதாவது கூடுதலாக உடற்பருமன் உள்ளவர்கள், ஒபிசிட்டியாக இருப்பவர்களுக்கு உடலிலே கொழுப்பு பதிவு கூட இருக்கின்றது. அதே வேளையில் அவர்களுக்கு கல்லீரலிலும் அதாவது லிவரிலும் அவர்களுக்கு கொழுப்பு படிவு இருக்கின்றது. ஆகவே இதற்குரிய முக்கிய காரணமாக நாம் உடற்பருமனைத்தான் சொல்ல வேண்டும், அதாவது ஒபிசிட்டி. ஆல்கஹால் ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றது. இது கூடுதலாக 40 வயதுக்கு பிறகுதான் அந்த ஆல்கஹாலுடைய விளைவுகள் ஏற்படுகின்றது. ஆனால் சில வேளைகளில் 20 வயதிலேயும் அந்த விளைவுகள் ஆரம்பிக்கப்படுகின்றது. ஆகவே வயது ஒரு எல்லை அல்ல. குடிவகை, மதுபானம் போன்றவற்றை அருந்துவதனால் கூடுதலாக கல்லீரலிலே கொழுப்புப்படுகின்றது. இந்த மதுபானம் அருந்துவர்களுக்கு கூடுதலாக அனைவருக்கும் வரும் என்று கூற முடியாது. கூடுதலாக ஒரு பர்சன்டேஜ் ஆட்களுக்கு 60-70% அந்த காரணம் வருகின்றது. அது அதற்கு ஒரு ஜெனட்டிக் காரணமாகவும் இருக்கும். சிலவருடைய பரம்பரை காரணங்களால் அவர்களுக்கு கூடுதலாக சான்சஸ் வருகிறது. சில பேருக்கு எவ்வளவு அருந்திய பொழுதிலும் சில பாதிப்புகள் குறைவாக இருக்கும். ஆகவே ஒருவர் குடிக்கிறார் என்று சொல்லி நாமும் அனைவரும் குடிக்க விழிக்கிட்டால் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் ஏற்படுகின்றது. ஆகவே அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த ஆல்கஹாலானது ஒரு ஹெப்படோடாக்சிக் என்று சொல்கிறது. அதாவது லிவருக்கு அது ஒரு டாக்ஸிக்காக இருக்கின்றது. அதாவது ஒரு நச்சுத்தன்மையாக இருப்பது. அது ஈரலிலே கொழுப்பு படிவடைந்து அடுத்த கட்டமாக சிரோசிஸ் என்று சொல்கிறது. அதாவது ஈரல் முற்றாகவே பழுதடைகின்ற நிலைக்கு ஏற்படுகின்றது. அதற்கு முதல் அதில் வீக்கங்கள் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் வரும். அதை ஹெப்படைட்டிஸ் என்று சொல்வோம். அந்த நிலையில் இருக்கும் பொழுது நாம் குடிவகையை நிப்பாட்டும் பொழுது அது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பலாம். ஆனால் அடுத்த ஸ்டெப்பாக சிரோசிஸ் என்ற ஸ்டேட், அதாவது சிரோசிஸ் என்ற நிலைக்கு போன பிறகு நீங்கள் குடிவகையை நிப்பாட்டினாலும் அது பழைய நிலைக்கு திரும்பாது. அதாவது லிவர் ஃபுல்லாகவே ஃபைப்ரோஸ்ட் ஆகிவிடும். ஃபைப்ரோஸ்ட் ஆன பிறகு அதை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வர முடியாது. சிரோசிலிருந்து அடுத்த கட்டமாக இந்த இரத்த வாந்தி, குடலில் பாதிக்கப்பட்ட இரத்த வாந்தி, ஒரு பல்வேறு விதமான விளைவுகள் ஏற்படும். அதிலிருந்து சில பேர்களுக்கு கேன்சரும் வருவதற்கு சந்தர்ப்பங்கள் உள்ளது. ஆகவே இது முக்கியமாக குடிவகை அருந்துவர்கள் அதை குறைப்பது அல்லது நிப்பாட்டுவது சிறந்த. டயக்னோஸ் பண்ணுவதற்கு, அதாவது அதை கண்டுபிடிப்பதற்கு கூடுதலாக இரத்த பரிசோதனை மூலம் இரத்தத்திலே சில ஈரலில் உள்ள சில என்சைம்ஸ், அதாவது நொதியங்கள் கூடுதலாக அளவு கூடும். அதை வைத்து கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பிளட் கவுண்ட், அதுகளிலேயும் பிளட் கவுண்டை மூலமும் பார்க்கலாம். சில முக்கியமான மாற்றங்கள் இரத்தத்தில் ஏற்படும். அதை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக ஸ்கேன் பண்ணி பார்ப்பதன் மூலம் அந்த ஃபேட் டிபாசிட்ஸ் அதில் இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கும். அது லேட் ஸ்டேஜுக்கு போன அப்புறம் ஃபைப்ரோஸ் ஸ்டேட்லேயும் ஸ்கேனில் தெரியும். இவர்களுக்கு ஈரல் பழுதடையும் பொழுது முக்கியமாக அல்புமின் அளவு இரத்தத்தில் குறைகின்றது. ப்ரோத்ரோம்பின் டைம், அதாவது இரத்தம் உறுதி கட்டிப்படும் தன்மையும் குறைகிறது. ப்ரோத்ரோம்பின் டைம் கூடுகிறது. அதாவது உறுதி கட்டுப்படும் தன்மை கூடுதலாக அவர்கள் லேட் ஸ்டேஜில் இரத்த வாந்திகள் எடுப்பதன் மூலம் இரத்த வாந்திகள் எடுப்பார்கள். அதே நேரம் அவர் தார் நிறத்தில் அவர்களுடைய மலம் செல்லும். அப்போ அதை அப்படியான மாற்றங்கள் அது மிக மிக லேட் ஸ்டேஜில் ஏற்படுகின்றது. அதில் குணமடைவது மிகவும் கஷ்டம். மாற்றங்கள் ஏற்படும். ஆரம்ப கட்டத்திலே அவர்களுக்கு களை இருக்கும், டயர்ட்னஸ். மற்றது ஈரல் இருக்கும் பக்கத்தில் அவர்களுக்கு வலி இருக்கும், பெயின் போன்றவை ஏற்படலாம். ஒபிசிட்டி, உடற்பருமன் தான் முதலாவது காரணம். அதற்கு அடுத்ததாக ஆல்கஹால், அதாவது ஆல்கஹால் பொழுது மதுபானம்,
அதுக்கு அடுத்ததாக டயபெட்டிக் உள்ளவர்களுக்கும் ஈரலிலே கொழுப்பு படிவடையும். அதாவது ஒன்றுக்கொன்று எல்லாமே தொடர்பாகத்தான் இருக்கும். உடல் பருமன் ஏற்படும் பொழுது டயபெட்டிஸ் வர சந்தர்ப்பங்கள் ஏற்படுகின்றது. ஆகவே அதிலிருந்து அவர்களுக்கு அந்த ஈரலிலே கொழுப்பு படிவடை தன்மை கூடுகின்றது. ட்ரீட்மெண்ட்டை எடுத்தால் முக்கியமாக அவர்கள் ஆல்கஹோலை முற்றாகவே நிறுத்த வேண்டும். அதாவது மதுபானத்தை முற்றாகவே நிறுத்த வேண்டும். அடுத்ததாக உடற்பருமன் கூடியிருப்பதும் ஒரு காரணமாக உடற்பருமனை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகளை செய்ய வேண்டும். உடற்பருமனை குறைப்பதற்கு முக்கியமாக உணவிலும் எக்ஸசைஸிலும் கவனம் செலுத்த வேண்டும். உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியின் மூலம் உடல் நிறையை குறைப்பதன் மூலம் இவ்வாறான பிரச்சனைகளிலிருந்து தவிர்க்கலாம். உடற்பருமனை குறைப்பதற்கு மீண்டும் ஒரு காணொளியில் பார்ப்போம். உயரத்துக்கு ஏற்ற உடற்பருமன் இருப்பது முக்கியமாக முதலாக. ஆகவே இந்த உடற்பருமனை குறைப்பதும் டயபெட்டிக்கை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதும் மதுபானங்களை முற்றாக சேர்ப்பதையும் தவிர்ப்பதன் மூலம் நாம் அந்த நோயிலிருந்து நாம் நம்மை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும். ஓகே, மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திப்போம். பாய்.